மீன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ லோகு மீன் எடுத்துங்க. சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. நாம் இப்போ சில்லி போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமுங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்குங்க கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. அரிசி மாவு 1 ஸ்பூனுங்க. மிளகாய் பொடி 2 ஸ்பூனுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க. முட்டை 1 முட்டைங்க. எலுமிச்சம்பழச்சாறு 1/2 ஸ்பூனுங்க. தேவையான அளவு உப்புங்க. எல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாமுங்க. முட்டையும் எலுமிச்சம்பழச்சாறுமே போதுமுங்க, தண்ணியே தேவையில்லை. எல்லாம் கலக்கியாச்சுங்க. உப்பு பத்தலைன்னா போட்டு கலக்கிக்குங்க. மீனை போட்டு பெரட்டிக்கலாமுங்க. மசாலா மீனை போட்டு எல்லாம் பெரட்டியாச்சுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டுமுங்க. அப்புறமேட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாமுங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா மீன் மசாலா நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சாச்சுங்க. நம்ம எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாமுங்க. மீனை போட்ட உடனே திருப்பிடாதீங்க. 1 நிமிஷம் விட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டுன்ட்டு அப்புறம் திருப்பிக்கலாமுங்க. பாருங்கள், நல்லா சட்டியில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டுக்குங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பொரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், மறுபடியும் மிச்சரை கடுத்து அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாமுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எடுத்து போட்டுக்கலாமுங்க.
பாருங்கள், மீன் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குமுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மீன் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.